வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA20 தேர்ட் சீசன் மேட்ச் 9 ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டன் vs பால் ராயல்ஸ் எம்ஐ கேப்டனில் நடந்தது. அந்த மேட்ச்சில் எம்ஐ கேப்டன் வின் பண்ணாங்க. இப்போது இது வந்து பால் ராயல்ஸில் நடந்ததுனால பால் ராயல்ஸ் வந்து ஒரு நல்ல ரிவெஞ்ச் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து வின் பண்ணாங்க. எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணாங்க. ஸோ நேற்று டாஸ் வின் பண்ண பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் bowling எடுத்திருந்தாங்க. டாஸில் சொல்லியிருந்தாங்க இஸ் நாட் மெனி ஈஸி ஃபார் யூ டேவி அப்படின்னு எதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா அவர் தொடர்ந்து டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா டாஸில் வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ நேற்று வின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குஷியாக இருந்திருந்தார். ஸோ ஒரு நல்ல பவுலிங் எடுத்திருந்தாங்க பால் ராயல்ஸ். ஒரு நல்ல டாஸ்னே சொல்லலாம். ஃபோர்ஸ் பேட்டிங் பண்ண எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக விளாண்டாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ரஸீவ் வேனர்டுசன் அண்ட் அஸ்மதுல்லா ஓமர்சாய். ரயான் ரிக்கில்டனை வந்து ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரெஸ்ட் பண்ணாங்கங்கிறது தெரியல. ஸோ ஒரு நியூ காம்பினேஷனாக போனாங்க. அஸ்மத்துல்லா ஓமர்சாயை ஓப்பனிங் இறக்குனாங்க. பட் அவர் அந்தளவுக்கு ஒன்றும் அடிக்கல. ரஸீவ் வேனர்டுசன் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாக் ஆர்டர் 91 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ஒன் டவுனாக வந்து ரீஸ் ஆண்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடல. ஒரு 111 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடினார். பால் ராயல்ஸ் பவுலிங்கில் பார்த்தோன்னா முஜிபியூர் ரஹ்மான் அவர் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஈவன் ஜோரூட்மே பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருந்தார். 3 ஓவர் போட்டார் ஜோரூட். பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடாக ஆடினார். தென் தயான் கலீம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு bowling ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச்சே நம்ம பார்த்துருப்போம். அவர் நல்லா எஃபெக்டிவாக போட்டார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் வந்து எம்ஐ கேப்டனை பார்த்தீங்கன்னா 158 ரன்ஸ்க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங்கில் ஆடின ரஸீவ் வேனர்டுசன் ஒரு நல்ல ஒரு நாக் ஆடினார். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம கன்ஃபார்ம் ரயான் ரிக்கில்டனை பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரயான் ரிக்கில்டன் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஒவ்வொரு காம்பினேஷனாக சேஞ்ச் பண்ணுறாங்க. நேற்று வந்து அஸ்மத்துல்லா ஓமர்சாய் எதுக்கு ஓப்பனிங் இறக்குறாங்கங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் ரயான் ரிக்கில்டன் வந்துடுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். 159 ரன்ஸ் சேஸ் பண்ணுறதுக்கு பால் ராயல் செகண்ட் இன்னிங்ஸ் வந்திருந்தாங்க. நல்லா சேஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். 19 ஓவர்ஸ்லேயே வந்து 159 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான டேலண்ட். ஏன்னா எப்படியுமே சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்குள்ளே வந்துடுவார். ஒரு நல்ல ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் ஆஃப் த சீசன்னே சொல்லலாம். இந்த சீசனோட வாட்ச் அவுட் பிளேயர் லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ். எனக்கு தெரிஞ்சு 2026 T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் வந்துடுவார். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லில் கூட இவருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டரை விளாட்றாரு. சூப்பராக தெரிகிறாரு. ஸோ அவருக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்துடும் நெக்ஸ்ட் இயரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2026 T20 வேர்ல்டு கப் விளாட அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் அவரை பாருங்கள், கீனாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருக்கார். ஸோ அவர் வந்து நேற்று ஒரு 83 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு 24 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி 19 ஓவர்ஸில் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. எம்ஐ கேப்டன் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். தென் ட்ரெண்ட் போல்ட் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக வந்து bowling போட்டிருந்தாங்க. மற்ற பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எபோவ் 9 எக்கனாமியில் தான் வந்து bowling பண்ணாங்க. இவங்க 2 பேர் சாலிடாக bowling பண்ணி அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே 19 ஓவர்ஸில் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் முடிஞ்ச மேட்சஸில் பார்த்தோம்னா லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் அவர் தான் வந்து டாப் ரன் ஸ்கோரராக இருக்கார். 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 206 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்கில் பார்த்தோன்னா டெலானோ பாட்டிகீட்டர். ஏன்னா அவர் வந்து ஆவரேஜ்லையும் எக்கனாமிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியாக வச்சுருக்கிறதுனால அவர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஜிபியூர் ரஹ்மான் அவருமே வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். டெலானோ பாட்டிகீட்டர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7.6 அரௌண்ட் வச்சிருக்காரு. தென் எக்கனாமி பார்த்தீங்கன்னா அந்த 7 அந்த ரேஞ்சில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதனால் வந்து அவர் பவுலிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கார். டேபிள் வைஸ் பார்த்தோன்னா எம்ஐ கேப்டன் நேற்று மேட்ச் லாஸ் பண்ணாலுமே அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. 9 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்க 8 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. தேர்ட் பால் ராயல்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ். ஃபோர்த் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்க 7 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க வந்து 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஃபைனலாக வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவங்க இன்னும் மேட்ச் வந்து வின் பண்ணலை. ஸோ அப்கமிங் மேட்சஸில் வந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகிறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். எம்ஐ கேப்டவுன் அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இவங்க மட்டும் ஏன் ஆட் நம்பர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த SA20 வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.25 அப்படிங்கிற ரன் ரேட்டில் வந்து ஒரு மேட்ச்சை வந்து வின் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு மேட்ச் வின் பண்ணிங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோட இந்த 1.25 ரன் ரேட்டை வின் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட். ஸோ 5 பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எம்ஐ கேப்டனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு ஒரு போனஸ் பாயிண்ட். எந்த மேட்ச்சுமே நடக்காமல் மேட்ச் வந்து அபேண்டன்ட் அந்த மாதிரி ஆச்சுன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட பாயிண்ட் சிஸ்டம் SA20 இப்படி தான் கொண்டுட்டு வராங்க. ஸோ ஹோப் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்து நல்லா போயிட்டுருக்கு.
சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் லாஸ்ட் 2 டைம்ஸ் சாம்பியன்ஸ், அவங்க இன்னும் வின் பண்ணலை. ஸோ எப்படி அவங்கள அந்த ஃபர்ஸ்ட் வின்னை எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு, எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.